இருக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான வீட்டு கூட்டத்தை ஏற்படுத்தினதான வசந்த் பிரதரையும் அருமையான சகோதரியும் தேவன் தாமே ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் தாமே ஒவ்வொருத்தரும் ஆஸ்வதிப்பாராக. நாம் இந்த நாளில் வார்த்தைக்காக கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 29வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். யோவான் 20 வாசிங்க. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கண்டதினாலே நீ விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வாசித்த வேத பகுதியை தேவன் ஆசீர்வதிப்பாராக. John chapter 20:29. Jesus said unto him, Thomas, because thou hast seen me, thou hast believed. Blessed are they that have not seen and yet have believed. Hallelujah. யாரெல்லாம் அவரை காணாதிருந்து விசுவாசிக்கிறார்களோ அவர்களெல்லாம் பாக்கியவான் என்று. நாம் இந்த வேதத்தை குறித்து பார்க்கும் முன்பாக தேவனுடைய சமூகத்தில் ஒரு சில நிமிடம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளும் ஆண்டவரே, இந்த வார்த்தையின் பேரிலே நாங்கள் ஆண்டவரை நிற்கும்படியாய், தேவனுடைய வார்த்தையிலே நாங்கள் சார்ந்து கொள்ளும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீ தாமே பிரத்யட்சையாய் ஆண்டவரே வெளிப்படுத்தும்படியாய், வார்த்தையை ஜீவனாய் இருக்குது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மகத்தான ஜீவனை எங்களுக்குள்ளாக நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும்படியாய், இரக்கம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தில் எதற்காக இந்த வீட்டு கூட்டத்தை வைத்தார்களோ அவர்கள் அதை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, எந்த எதிர்பார்ப்புகளோடு இந்த வீட்டு கூட்டத்தை வைத்தார்களோ ஆண்டவரே தேவனே, அவர்கள் அதை காண உதவி செய்யுங்க. எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். அந்த மகத்தான இயேசு தேவன் ஆண்டவரே, அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறீர், நீர் அதிசயம் செய்கிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் காணப்படாத ஒவ்வொன்றையும் அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளே மகத்தான ஆண்டவரே வார்த்தை பிரசங்கிக்கும் போதே அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு விசையாய் சபையாராய் சேர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த குடும்பத்தை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரியும் பிள்ளைகளும் ஆண்டவரே ஒரு விஷயம் அந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே வழிநடத்தும்படியா, நீரே ஆதரிக்கும்படியாய், பாதுகாக்கும்படியா எல்லாவற்றோடு பொறுப்புள்ள கருத்தில் வைக்கிறோம். மகத்தான ரட்சகராகி ஜெயங்கொண்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். பிரைஸ் லார்ட். நான் ஒரு சிறு பொருளின் மேலே ஒரு கொஞ்ச நேரம் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலான்னு ஒரு வார்த்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எளிதான காரியம் கிடையாது. ஒரு விசுவாசத்துக்கான ஒரு அடிப்படையான விஷயம்தான். இது ரொம்ப பெரிய காரியங்களை நான் பேசுறது கிடையாது. இன்னைக்கு நமக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் அவசியமாய் உள்ளது என்றதுதான் பேச நான் இன்னைக்கு முயற்சி பண்ண போறேன். அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு எப்படிப்பட்டதான விசுவாசம் நமக்கு தேவை உள்ளது என்பது இங்க ரொம்ப இந்த காலகட்டத்துக்கு நமக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. அநேக சூழ்நிலையில நாம் தேவனை தேடும் போது, தேவனை அப்படியாக ஆராயும் போது, சில நேரங்கள் தேவன் நமக்கு உதவி செய்யாம, கூப்பிட்ட நேரத்துக்கு அவர் நமக்கு பதில் அளிக்காம போகலாம். ஆனால் அவர் மீது வைத்த விசுவாசத்தை நாம் தொடர்ச்சியாக பற்றி கொண்டிருக்க வேண்டியதா இருக்கு. தேவன் மீது உள்ள விசுவாசம், அவர் மீது உள்ள அந்த மகத்தான ஃபெய்த் அப்படின்ற ஒரு விஷயமானது மிகவும் அவசியமான ஒன்றா நமக்கு இருக்குதுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் முதலாம் வருகையில தன்னுடைய மாம்சத்தில் அவர் வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து என்ற சரீரத்தில் அவர் வெளிப்படும் போது இப்படியாக ஒரு இடத்துல அவர் இப்படியாக ஒரு மகத்தான காரியத்தை காண்பிக்கிறார். யோவான் John chapter 4 verses 46. யோவான் 4 அதிகாரம் 46வது வசனம் வாசிங்க.
பின்பு இயேசு தம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்போது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தது என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்துக்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாயிருக்கிறபடினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இந்த ஸ்டோரி நிறைய பேர் நீங்க படிச்சிருப்பீங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்துல இந்த இருக்கிறதான காரியம் யோவான் எடுத்தாவே ஃபுல்லாவே விசுவாசத்துக்கு உண்டான காரியமா இருக்கும். இங்க தேவன் தன்னை வெளிப்படுத்த நம்ம பார்க்கலாம். மனுஷகுமாரனாக தேவகுமாரனாக எப்படியாக தன்னை வெளிப்படுத்துற என்பதை பார்க்க முடியும். இந்த துவக்கமான அதிகாரத்துல பேசும்போது அவர் ஏற்கனவே மகத்தான ஊழியங்களை செய்து கொண்டு வராரு. அவர் மீண்டுமாக கலிலேயாவுக்கு வராரு. அல்லேலூயா. ஏற்கனவே கலிலேயால அற்புதத்தை அடையாளத்தை செய்து போனவர் மீண்டும் கலிலேயாவுக்கு வரார். யூசுவலி கலிலேயா என்று சொல்லும் போது அதன் பொருள் என்னவா இருக்குன்னா நாணல் அப்படின்னு சொல்றாங்க, ரீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நாணல்னா இது சாய்ந்து இருக்கும் பாருங்க, பாய்களை செய்யக்கூடிய ஒரு காரியம். மோஸ்ட்லி இந்த இடத்துல வாழ்ந்த ஜனங்கள் புறஜாதி ஜனங்களா இருந்தாங்க, கலப்பினமான மார்க்கத்தை உடைய ஜனங்களா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இந்த இடத்துக்கு அவர் வராரு. திரும்பி வரும்போது அங்கே ஒரு அந்த கலிலேயாவில் இருக்கக்கூடிய அந்த வசனம் வாசிங்க, 47ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் இயேசு யூதாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தது என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது பாருங்க, ஒரு மனிதன் தன்னுடைய மகனுக்காக, தன் ராஜாவின் மகனுக்காக அங்கே அவன் ஒரு சுகமளித்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறான். கவனிங்க, நான் உங்களுக்காக தான் பேசுறேன். உங்களுக்காகவோ அல்லது இணைப்புல கேட்கறவங்களுக்காக நான் செய்தி எடுத்துன்னு வரல. நல்லா ஆழமா கேட்கறவங்க, ஆழமா பேசுறவங்க. இந்த வீடியோ போட்டோ கூட நான் விசுவாசத்தை குறித்து தான் பேச வந்திருக்கேன். சிம்பிளான இந்த ஃபேமிலிக்காக, இந்த 4 பேருக்காக தான் பேச வந்திருக்கிறேன். நீங்க ஏதாவது பெற்றுக்கொண்டா அது நலமா இருக்கும், அவ்வளவுதானே தவிர வேற யாருக்காக யூடியூப்ல கேட்கறவங்க நான் பேசங்கிக்கல, இணைப்புல கேட்கறவங்களும் பேசங்கிக்கல. இணைப்புல யாருக்கிறாங்க கூட தெரியாது எனக்கு, சரிங்களா? ஐயோ, இந்த ஃபேமிலிக்காக நான் பேசுறேன், அதனால நீங்க தான் கவனிக்கணும். கவனிங்க. இப்ப அவர் மீண்டும் கலிலேயாவுக்கு வரும்போது பாருங்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வரும்படியாய் அங்கே ஒரு மனிதன் காத்து கொண்டிருக்கிறான். தன் மகனுக்கான சுகமளித்தலுக்காக காத்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல எப்படி இருக்குதுன்னா, when he heard that Jesus came out of the Judea of Galilee, he went unto him and besought him that he would come down and heal his son. இயேசு கிறிஸ்து கிட்ட போயிட்டு அவன் என்ன சொல்றான்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, நீர் என் பிள்ளை என்ன பண்ணணும், சுகமளித்தலை செய்யணும் அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா, for he was at the point of death. அந்த பிள்ளை என்ன பண்ண போகுது, மரண தருவாயில இருக்குது, சாகக்கூடிய நிலையில ஒரு பிள்ளை இருக்குது. அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட வரான். அல்லேலூயா. நான் மரண தருவாயில இருந்தாலே நம்மளால தாங்க முடியாது. ஒரு பிள்ளை மரண தருவாயில இருக்குது, அதுக்கு சுகமளித்தலுக்காக வரும்போது அவன் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருப்பான். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருக்கிறபடினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அப்போது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இங்கிலீஷ் வாசிப்பது இருக்கா? John chapter 4. Unless you people see signs and wonders, you will by no means believe. The nobleman said to him, Sir, come down before my child dies. என்ன சொல்றாரு, என் பிள்ளை மரிக்கிற தருவாயில வேற ஏதோ நீங்க என்ன பண்ணுங்க, அவன் சாகிறதுக்கு முன்னாடி சுகமளித்தலை கொடுங்க. இதுதான் அவன் எதிர்பார்க்கிறான். அவனோட எண்ணம் என்னவா இருந்ததுன்னா, அவன் சூழ்நிலைகளை பார்க்கல, அவன் எங்க இருந்து வந்தான்னு பார்க்கல, எதுவுமே அவன் சிந்திக்கல. அவனுக்கு தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணணுங்க, ஜீவனோடு இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. வாசிங்க பிரதர்.
Jesus said to him, "Go your way, your son lives." So the man believed the word that Jesus spoke to him, and he went his way. பாருங்க இங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவானவர் அவன் கூப்பிட்டா, ஆனா அவர் போல. என்ன பண்றாரு? அவன் சுகமாயிட்டான்னு சொல்லிடுறாரு. இப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து உன்னை தேடி வந்திருக்கிறேன், உன் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறேன், நீ வராம நீ என்ன பண்ற? போன்னு சொல்ற. உடனே நம்ம அங்க என்ன பண்ணிருப்போம்? ஒரு அலப்பறைய பண்ணிருப்போம், சபிச்சிருப்போம். ஏன்னா வேற சர்ச்சை இல்லையா, எங்களுக்கு வேற பாஸ்டரே இல்லையா, கோபப்பட்டிருப்போம். ஆனா இந்த மனிதன், இவன் வந்த இந்த புறஜாதியான மனிதனுடைய மகத்தான காரியம் என்னன்னா, அவரிடத்துல ஒன்றை எதிர்பார்த்து வந்தான். அவன் எதன் மீது விசுவாசத்தை வைத்து வந்தானோ அதை அங்கே பெற்றுக்கொண்டான். அவன் எதுக்காக வந்தான்? அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்படணும்னு வந்தான். அவன் கூப்பிடுறான் வீட்டுக்கு. ஆனா அவனுடைய எண்ணம் என்னவா இருக்குதுன்னா, அவர் ஏதாவது சொன்னா போதும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட மகத்தான விசுவாசம் தான் நமக்கு அவசியமா இருக்குது. முதல் இந்த வேதத்திலே இதை பத்தி தான் பேசுது. இது தீர்க்கதரிசி இரண்டாம் அற்புதம் அப்படின்ற ஒரு செய்தியில பேசுறாருங்க. ரெண்டு செய்தியா பேசிருக்காரு. செகண்ட் மிராக்கிள். இது நீங்க கடைசி வசந்த வாசிக்கும் போது அதிலேயே சொல்லப்படும். This is again the second miracle that Jesus did when he came out of the Judea into Galilee. அந்த லாஸ்ட் அதிகாரத்துல லாஸ்ட் வசனம் பாருங்க சொல்வார். அப்ப முதலாவது அற்புதம் என்னதுங்க? ஃபர்ஸ்ட் மிராக்கிள். திராட்சரசமாய் மாற்றினது. அங்க இயேசு கிறிஸ்து பிரசன்ட்ல இருக்கிறாரு. லைஃப் ஃபார்ம்ல இருந்து எல்லா அற்புதத்தை செஞ்சார். எப்படி செஞ்சாரு? காடி எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வந்து ஊத்து, அதெல்லாம் வேற ஒருத்தர் செஞ்சாங்க. அதெல்லாம் செய்யும் போது லைஃப் ஃபார்ம்ல இருக்கிறார். ஆனா இங்க அற்புதம் என்னவா இருக்குதுன்னா, நீ போ, அவன் சுகமாயிட்டான். தேவன் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவன். நீ ஜெபிக்கும் போதே தேவன் உனக்கான சுகமளித்தலை தருவார். நீ ஜெபிக்கும் போதே உன் தேவைகளை தேவன் சந்திப்பார். சொல்றாரு, என் குழந்தை மரிக்க போகுது. And the man said, "Sir, come down, ere my sons die." How should Jesus is saying, "Go thy way, thy son lived." வழியை பார்த்துன்னு போ, அவன் பிழைத்திருக்கிறான். பாருங்க, இப்ப உடனே அவன் என்ன பண்ணான்னா, இயேசு கிறிஸ்துவானவர் வாயிலிருந்து வந்த அந்த ஒரு வார்த்தை பிடித்து கொண்டு அவன் எதுவும் திரும்பி கேள்வி கேட்காம அவன் கடந்து சென்றுட்டான். இதுதான் புறஜாதியின் விசுவாசமே. நீ கேள்வி கேட்டுக்கொண்டு, நீ கொஸ்டின் பண்ணின்னு, இது இப்படி நடக்குமா, அது அப்படி நடக்குமா, இது என்னவா முடியும், அதெல்லாம் நீ கேட்கவே கூடாது. உண்மைதான். கண்டு விசுவாசிக்கிறவனை விட யார் பாக்கியவானா இருக்கிறான்? இன்னைக்கு இந்த இரண்டாம் அற்புதம் என்பது இந்த இரண்டாம் வருகையில மகத்தான காரியத்தை நம்ம கொண்டு வந்திருக்குது. சொன்னாரு, முதலாம் அற்புதத்தை காட்டிலும் இரண்டாம் அற்புதமே மகத்தான ஒன்றா இருந்தது. அது அப்படியே எதற்கு ஒப்பனையா இருக்குன்னா, இரண்டாம் வருகைக்கு ஒப்பனையாகுது. பாருங்க, இந்த சுகமளித்தலை பெற்றுக்கொண்ட இந்த பிள்ளை அவர் எப்பொழுது சுகமளித்தலை கொடுத்தாருன்னா, 7ஆம் மணி வேலையில கொடுத்தாரு. 7ஆம் ஜாமம், 7ஆம் மணி. கண்டு விசுவாசிக்கிறவனை விட கண்டு ஒருத்த விசுவாசிக்க. அப்பதான் சொல்றாரு, உங்கள் விசுவாசம், நான் அற்புதத்தை செஞ்சேன், நான் அதிசயத்தை செஞ்சேன், அதனால என்ன விசுவாசித்த. புறஜாதியோ அதை கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு. இன்னைக்கும் நீ கண்டு அற்புதத்தை கண்டு அதிசயத்தை கண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. நீ நம்ப வேண்டியது தேவனுடைய வாயில் வார்த்தை. அவருடைய வார்த்தை தான் உனக்கு ஜீவனா இருக்கும். இந்த மகத்தான காலகட்டத்துல நாம் இந்த இரண்டாம் வருகை நேரத்துல, இந்த இரண்டாம் வருகையானது நடந்து கொண்டிருக்கிறதான நேரத்துல இப்பொழுது தேவன் நம்மத்தில வந்தார் என்று சொல்லும் போது அதை யாரும் விசுவாசிக்க தயங்குறாங்க. தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியாக அவர் முதலாம் வருகையில் தன் மாம்சத்தில் அவர் தனக்கென்று ஒரு மாம்சத்தை உருவாக்கி கொண்டு வந்தாரோ, அதே போல் ஒரு மாம்சத்திலே அவர் வெளிப்பட்டார். ஆமென். அப்சல்யூட்லி. நிறைய பேர் क्वेश्चन ஆகுது, இது ஆமென் சொல்லலாமா இல்ல வானாவா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஹalleluya. ஆமென். இன்னைக்கு
இந்த ரகசியங்களை தான் போதகர்கள் மறைக்கிறாங்க. போதகர்கள் அதை மறைத்து என்ன பண்றாங்கன்னா ஜனங்களை வழிமாறி செய்வது போறதுக்கு முற்றிலுமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்களாம். பாலோட பேசிட்டு வந்த பால் சொன்னார், அருமையான ஒரு லைன் சொன்னார் எனக்கு. ஒரு மனிதன் உன்னை தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்க முயற்சிக்கும் போது ஒரு மனிதன் உன்னை பிசாசு கொண்டு போய் சேர்க்க முயற்சிக்கிறானா, தேவனிடத்துல போகாதபடி அவன் தடுக்கிறானா. அது ஆவியா அது எதுவும் நடக்கல, ஒரு மனுஷன் வந்து அதை செய்யறான். ஒரு மனிதன் மூலமா தேவன் இடைப்பட்டா ஒரு மனிதன் மூலமா பிசாசை இடைப்படுவான். ஒருவேளை ஒரு கணவன் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலா இருக்கும்போது ஒரு வைஃப் என்ன பண்ணுவா, நெகட்டிவா பேசுவா. மேபி ஒரு அவிசுவாசமா அல்லது ஒரு பிசாசின் தன்மையோட பேசலாம். அல்லது இப்படி வச்சுப்போம், ஒரு வைஃப் ஆவிக்குரிய விதத்துல அவ இருக்கும்போது ஒரு கணவன் நெகட்டிவா ஆப்போசிட்டா நடந்து கொள்ள முடியும். இதை நாம் எப்படி நிதானிக்க முடியும்? நீயா நிதானிச்சா அங்க பிரச்சனை தான் வரும், அங்க சண்டை தான் வரும். நீ எங்க போக வேண்டியதா இருக்குன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நீ போக வேண்டியதா இருக்குது. எப்பயுமே திரும்ப சொல்றாரு, ரெண்டு பேருக்கு நடுவுல நடக்கும் போது பிரச்சனைகளோ, ஒரு சாதாரண விசுவாசி டு விசுவாசி, ஒரு சகோதரிக்குள்ள சகோதரி, ஒரு சகோதரிக்குள்ள சகோதரி, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் நிதானிக்க வேண்டியது இரண்டு பேருக்குள் இருக்கக்கூடிய ஆவியை நிதானிங்க. ஆமென். மாம்சத்தை கிடையாது. நீ பண்ணிட்டியா, உனக்கு நான் என்ன பண்றேன் பார், எனக்கு நேரம் வர அப்ப நான் உனக்கு பண்ணுவேன், அது கிடையாது. என் சகோதரன் ஏன் இந்த மாதிரி பண்ணா, நீ நிதானிக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவனின் ஒரு சரியான காரியமா இருக்குது. இன்னைக்கு ஒரு குடும்பத்தை கட்டும் போதும் ஒரு குடும்பம் சரியா ஜீவிக்கும் போது ஒரு ஃபேமிலி நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள தேவன் இருக்கிறார் என்பதை நீங்க நிதானித்துக் கொள்ளுங்க. தேவன் சப்போஸ் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, பசுத்தாவி உங்களுக்குள்ள இல்லைன்னு நினைச்சீங்கன்னா பசுத்து ஆவிக்காக ஜெபிங்க. ஆமென். தேவன் வார்த்தையா இருக்கிற அந்த வார்த்தை உங்களிலே நிலை பெறும்படியாய் அந்த ஹோலி ஸ்பிரிட் வந்து உனக்குள்ள தங்கும்படியாய் ஜெபிங்க. சகோதரனே, ஒரு குடும்பம் வழிநடத்தி செல்வது ஒரு நம்மளுடைய பலத்தினால கிடையாது, நம்முடைய திடத்தினால கிடையாது. கிறிஸ்துவானவர் தான் உன்னை வழிநடத்தி செல்ல முடியும். ஃபேமிலி இது அனுபவ ரீதியா நான் சொல்றேன். அநேக நிலைகள்ல பிரச்சனைகள்ல பிசாசுகள் எங்க குடும்பத்தை கிடைக்க வரும்போது நாங்கள் ஜெபிக்கும் போது தேவன் அந்த பிசாசு தூர தள்ளி போட்டார். அல்லேலூயா. குடும்பத்தை கலைக்கணும்னு வரும்போது அந்த பிசாசு என்ன என்பதை நாங்க நிதானிப்போம். பாருங்க, இதுதான் ஒரு குடும்பத்திற்கான ஒரு மகத்தான விஷயமா இருக்குது. பிசாசை உள்ள விட்டீங்கன்னா அவன் எல்லாவற்றையும் செய்து முடிடுவான். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்காதெல்லாம் செய்வான். பாருங்க, இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த மகத்தான இரண்டாம் வருகையின் நேரத்துல அந்த மகத்தான பசுத்தாவி என்னப்பட்ட தேவன் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாளில் ஒருவராக அவர் வந்தார். ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனா இருக்கிறாரு. ஏற்கனவே அவர் வந்தவர் தான். மீண்டும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனா அவர் வர வேண்டியதா இருந்தது. அதான் பேசுறேன், லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் நாட்கள் அப்படி. அப்போ ஒரு மனிதன் மூலமே அவர் வந்தே ஆகணும். சொல்றாரு, ஜனங்களிடம் பிரசங்கித்த பின்பு இயேசு தமது ஊழியத்தை முடித்த பின்பு ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனாய் வந்தாரு, ஆனாலும் ஜனங்களால் அவரை காண தவறினாங்க. இன்னைக்கு அதே தான் சம்பவிக்குது. அல்லேலூயா. சொல்றாரு, நீங்கள் பீடத்துக்கு வர வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். அவர் மேசியா வென்று தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டார். தெளிவாக அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட பின்பு தேவன் அவரை அடையாளப்படுத்தினார். அடையாளப்படுத்தினாலும் அவர் என்ன பண்றாங்கன்னா, அவர் தேவன் அவருக்குள்ளாக இல்லைன்றதை நிராகரிச்சு தள்ளிட்டு போயிட்டாங்க. அருமையான பாஸ்டரையா அவர் தொடர்ச்சியா பேசி பிரசங்கித்திருக்கிறார், கிறிஸ்து என்னப்பட்ட இந்த இயேசுவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அது பிலாத்து சரி சொன்னாரு. அவர் சொன்ன லைன் தான், அவன் இருதயத்துக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த கிறிஸ்துவை அவன் நிராகரித்தான். அவனிடத்துல இயேசு வரும்போது அவன் செய்திருக்க வேண்டிய ஒரே வழி, வேற எந்த வழியுமே கிடையாது. நீ எந்த வழியிலும் அவரை நீ டச் பண்ண முடியாது, நிராகரிக்க முடியாது. இயேசு உன்கிட்ட கொடுத்த ஒரே வழிதான், நீ அவரை உன் இருதயத்துல ஏற்றுக்கோ. அதை தவிர வேற வழியுமே கிடையாது. இன்னைக்கு மகத்தான நாளான இந்த மகத்தான 7ஆம் ஜாமம் 7ஆம் மணி வேளையில ஒரு மகத்தான தேவன், அதே மகத்தான தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நான் இந்த ஒரு கேள்விக்காக ஒரு காரியத்தை மட்டும் நான் பேசிட்டு நாம் செய்திக்குள்ள போலாம். இந்த சகோதரிக்கு இந்த கடைசி நாட்களில்
இந்த ஒரே ஒரு லைன் மட்டும் படிங்க. 116ல் 2வது இந்த பிங்க் கலர் அடிச்சிருக்க அந்த பேரா படிங்க. எல்லாரும் கவனிங்க சகோதரனே, கொஞ்சம் ஆழமான கவனிங்க. கிறிஸ்துவின் ஊழியம், இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் கவனிங்க. இந்த கடைசி நாட்களில் மறுபடியுமாக என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் இந்த கடைசி நாட்கள் என்பது இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்த கடைசி நாள் கிடையாதுங்க. ஆமா, நாம வாழ்ந்துக்கிறோம், இன்னும் முடிஞ்சு போகல, உயிரோட தான் இருக்கிறோம். உலகம் இன்னும் அழிவுக்குள்ள போகலைங்க. இந்த கடைசி நாட்களில் மறுபடியுமாக மாம்சத்தில் அவருடைய சபையில் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு சரீரம் இல்லாமல், ஒரு மனிதன் இல்லாமல் தேவன் வெளிப்படுத்த முடியாது. ஆமென். பாருங்க, வார்த்தையான தேவன் தான் 2ஆம் வருகையில வரும்போது அவர் சொன்னாரு, யோவான் ஸ்நானகன் 1ஆம் வருகைக்கு எப்படியாக முன்னோடியாக அனுப்பப்பட்டானோ அதே போல் உன்னுடைய செய்தியானது 2ஆம் வருகைக்கு முன்னோடியாக இருக்குன்னு சொல்லும்போது அதே மகத்தான நபருக்குள் மீண்டும் மாம்சத்தில் அதே தேவன் வெளிப்பட வேண்டியதா இருக்குது. ஆமென். அப்ப அதே வார்த்தையான யோவான் ஸ்நானகன் என்னப்பட்ட செய்திக்கு ஒரு வார்த்தையான தேவனை காண்பிக்க வேண்டியதா இருக்குது. எஸ், உண்மைதான். ஆனா சரீரம் என்று சொல்லும்போது அதே ஒரே சரீரத்தை தேவன் பயன்படுத்திக் கொள்கிறார். ஆமென். நீங்க இந்த லைனுக்கு நீங்க ஒரு சகோதரன், ஒரு புதியான ஒரு நபரை காட்ட முடியுமா? முடியாது. தப்பு செய்தி, இத்தனை வருஷமா எழுதப்பட்ட செய்தி, 1963ல பேசப்பட்ட இந்த செய்தியை நீங்க மாத்த வேண்டியதாயிடும். எடுத்து போடுற மாதிரி அந்த லைனை மட்டும் கட் பண்ணி தூக்கி போட வேண்டியதுதான். வாசிங்க, அதை மாற்றி முடியுங்க. மறுபடியும் மாம்சத்தில் அவருடைய சபையில் வெளிப்படுத்தப்படுகிறது. அதைத்தான் நம்மில் அநேகர் விசுவாசிக்கிறோம். உங்களோடு சேர்ந்து நானும் அவ்வாறே விசுவாசிக்கிறேன். இதை நான் விசுவாசிக்கிறேன். இதை நான் விசுவாசிக்காவிட்டால் இதை குறித்து வேற ஏதோ ஒன்றை செய்வேன். ஏனெனில் இதில் சம்பந்தப்பட்டவன் நானே. என்ன சொல்றாரு? யாரு? புதுசா ஒரு நபர் வரணுமா, இல்ல யாரோ ஒருத்தர் வரணுமா? சொல்லுங்க இந்த லைனுக்கு. 2ஆம் வருகையில் மீண்டும் இயேசு கிறிஸ்துவான தன்னுடைய சபையில் அவர் வெளிப்படும் போது மறுபடியும் ஒரு மாம்சத்தில் வெளிப்பட வேண்டியதா இருந்தது. ஆமென். இதத்தான் இவர் புறஜாதிகள் இடத்துல மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லும் போது அது தப்புடா, அது கல்லோபதேசம் தான் வைக்கிறாங்க. இப்ப இந்த லைனை நீ என்ன சொல்ல போற? மாம்சத்தில் வெளிப்பட்டான்னு எழுதி இருக்குது. ஆமென். அது சம்பந்தப்பட்டவன் நானே என்று தீர்க்கதரிசி சொல்றாரு. இந்த லைனுக்கு நீ என்ன சொல்ல போற? நீ என்ன வேணா சொல்லிக்கோ, செய்தி இப்படிதான் இருக்குது பேட்டர்ன். ஆமென். அது நீ மாத்த முடியாது. நீ என்னதான் தலைகீழா தண்ணி குடிச்சாலும் தப்பா இருக்கிறத நீ என்ன பண்ண முடியாது, சரின்னு மாத்த முடியாது. சரியா இருக்கிறத தப்புன்னு நீ சொல்ல முடியாது. இப்பொழுது தேவன், மகத்தான தேவன், அந்த ஒரே தீர்க்கதரிசி அதே மகத்தான தேவன் வெளிப்பட்டார். பாருங்க, இவருக்குள்ள நடந்தது எல்லாமே அதே மேசியாவின் அடையாளமா இருந்ததுன்னு சொல்றாங்க. நீங்க செய்தியை வாசித்தீங்கன்னா ஒரு மேசியாவின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் போது நீ அதை விசுவாசித்தே ஆகணும். Praise the Lord. Yes. இங்க சொல்றாரு தீர்க்கதரிசி, இந்த செய்தியில சொல்லும்போது சொல்றாரு, அந்த மனிதன், கவனிங்க, அந்த லைனுக்கு வரணும், கரெக்டா வெளிப்பட்டா சிஸ்டர். அவ இயேசு Jesus said, go thy way, thy son lived அப்படின்னு சொல்லும்போது, now what if the man would disbelieve? அங்க அவன் எதைய அவிசுவாசித்திருக்க முடியும்? சப்போஸ் அவன் அவிசுவாசத்தை பண்ணிட்டு இருந்தா தேவன் அங்கே கிரியை செய்திருக்க முடியாது. ஆமென். மேபி அவன் கொஸ்டின் கேட்கலாமா இல்லையா? நான் அந்த ஒரே லைன்ல தான் நிக்கிறேன், கவனிங்க, அது ஒரே லைன்ல தான் நிக்கிறேன். இயேசு என்ன சொன்னாரு? உன் பிள்ளை சுகமாகனா உன் வழியை பார்த்து போ. அவன் ஒருவேளை அவிசுவாசமா டிஸ்பிலீவ்டா இருந்திருந்தா அவன் அங்கே நின்று என்ன பண்ணிருப்பான்? இப்படி நான் சொல்றேன், ஒரு போன் எடுத்து போன் அடிச்சிருப்பான். என்னடா சுகமாயிட்டானா பையன்? ஜபத்துல ஜப குறிப்பெல்லாம் குத்துட்டு வந்துக்கிறேன், ஜபம் பண்ணிக்கிறாங்க, பெரிய பிரேயர் வாரியன்னு வேற சொல்லிக்கிறாங்க இவனுங்க. ஜபம் பண்ணானு, டெய்லி ஜபம் பண்ணானு, ஒரு அற்புதமும் நடக்க மாட்டுது. இங்க யாரோட விசுவாசத்தின் நிமித்தமா அது நடக்குது? அற்புதம் வேணா நீதான் விசுவாசிக்கணும். உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், இன்னொருத்தர் விசுவாசம் உன்னை ரட்சிக்காது. அல்லேலூயா. நீ எந்த அளவுக்கு ஃபெய்த்தா இருக்கிறியோ அதுதான் உன்னை காப்பாற்றும். ஆமென். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க இங்க, his son would not have the lived. You have to believe the word that spoke to you. You believe that he said thy son liveth. Hallelujah. Hallelujah. பாருங்க, he went back down. He didn't go like he told him. Now the day's journey.
இப்ப அவன் ரொம்ப தூரமாய் பிரயாணப்பட்டு வந்திருக்கிறான். நீங்க நல்லா கவனிங்க. இந்த ராஜாவின் இடத்துல இருக்கிற வேலைக்காரனுடைய இந்த மகனுக்காக வந்தவன் ஒரு நாள் பிரயாணத்துல வந்திருக்கிறான். டிராவல் பண்ணி கலிலியாவுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறான். அதற்காக பல நாளா வெயிட் பண்ணுகிறான். இவன் வந்து பார்த்துட்டு திரும்பி என்ன பண்ண, ஒரு நாள் பிரயாணத்துல போனோம். உடனே எல்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி போன் எடுத்து அதெல்லாம் பண்ண முடியாது. இவன் பிரயாணப்பட்டு போய் அற்புதம் நடந்திருக்குதான்னு பார்க்கணும். ஆனா இவனோட விசுவாசம் என்னவா இருந்தது? தேவன் சொன்னாரு, அங்க நடந்திருக்கிறோம். ஆனா அவனுக்கு சிறு சந்தேகம் எங்க வந்துச்சுன்னா, அங்க போன உடனே வந்துச்சு. பாருங்களேன், அடுத்த வசனம் 49 வாசிக்கலாம். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிற முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். என்ன நம்பினா? இயேசு சொன்ன வார்த்தையை. He believed what Jesus said. அருமையான வார்த்தை. தேவன் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் விசுவாசித்தார். ஒரு சிறு சந்தேகமும் இல்ல. ஏன் அது 7ஆம் மணிக்கு அது இருந்ததுன்னா, இன்னைக்கு மனவாட்டி அப்படிதான் விசுவாசித்தார். இன்னைக்கு சந்தேகத்தை கேட்டுக்கின்னு, அது இந்த கோட்ஸ்ல இருக்குதா, இது இந்த கோட்ஸ்ல இருக்குதா, இது எதோட இணைந்து போகுது, அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாதுயா. செய்தியில ஒரு லைன் இருந்தா நான் இவ்வளவு நாள் ஏமாத்துற மாதிரி ஏமாத்த முடியாது. அதான் இங்க பெரிய பிரச்சனையே. உண்மைதான். செய்தியா நீ காட்டிட்டா தப்பிச்ச. உண்மை. இப்போ இவ்வளவு வருஷமா 25 வருஷமா ஒரு பாஸ்டர் கிட்ட, 15 வருஷமா ஒரு பாஸ்டர் கிட்ட, 2 வருஷமா ஒரு பாஸ்டர் கிட்ட, எல்லா பாஸ்டரும் என்ன ஏமாத்தி தான் இருந்துக்கிறாங்க. உண்மை. செய்திய பார்த்தா இந்த லைனை நான் பார்க்கவே விட்டுனேடா. எங்கடா போச்சு இந்த லைனு? இத்தனை வருஷமா இவ்வளவு காலமா செய்தின்னு படிச்சு 18 வயசுல இந்த செய்தியை படிச்சு இந்த லைனை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சொல்றாரு, மகத்தான தேவன் அங்கே இருக்கிறார் என்பதுதான் மகத்தான வெளிப்பாடா இருக்கு. நீ மறுபடியும் பிறந்தன்னு சொல்லும் போது, நீ born again சொன்னா அது என்ன மீனிங் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகரா பர்சனலா நீ தெரிஞ்சிருக்கணும். நீ இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வராம, அவர் நிகழ்காலத்தின் தேவனா நீ அறியாம நீ எப்படி மறுபடியும் பிறந்திருப்ப? வாய்ப்பே இல்ல. நீ இல்லன்னு சொல்ற, ஆவின்னு சொல்ற, பசுத்தாவின்னு சொல்ற, அவர் வரலன்னு சொல்ற, அப்புறம் எப்படி நீ மறுபடியும் பிறந்திருப்ப? பாருங்க, சொல்றாரு, அவன் விசுவாசித்த அந்த மகத்தான விஷயம், அவன் அந்த இடத்துல ஒன்றை மாத்திரம் தான் செய்தான், அவர் சொன்ன வார்த்தை விசுவாசித்தான். வாசிப்பது, அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரன் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, பாருங்க, ஒரு நாள் பிரயாணம் முடிஞ்சிச்சு, ஒன் டே டிராவல் முடிஞ்சிச்சு, எதிர்க்க அவன் வேலைக்காரன் வரான். ஹல்லேலூயா. எதிர்க்க வேலைக்காரன் வரான். வாசிப்பா. உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். என்ன சொன்னா? வந்த உடனே இவன் எதை எதிர்நோக்கி போறானோ அந்த விஷயம் வருது. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு பாருங்க. அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று, எப்படா குணமாச்சு அவனுக்கு என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜாமம் அவனை விட்டது என்றார்கள். He said yesterday at the 7th hour, well, seen the fever left him. Hallelujah. 7ஆம் மணி வேளையிலே அவனுக்கு இருந்த ஜுரமானது அவனை விட்டு நீங்கினது. இவன் தேவன் மீது வைத்த இந்த மகத்தான விசுவாசம். பிரண்ணாம் சொல்றாரு, some people have a great big faith like this. சில மனிதர்களுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கும், சில மனிதர்களுக்கு இந்த விசுவாசம் இல்லாமே இருக்கும். நல்லா கவனிங்களேன். Anything can happen. The next has a faith that deep takes a little longer. Next has a faith that deep takes quite a little wide. சில பேருக்கு ஒரு நீளமான, ரொம்ப நேரம் ஒரு ஆதாரமான, ரொம்ப நேரம் நிற்கக்கூடிய விசுவாசம் இருக்கும். சில பேருக்கு சில விசுவாசம் கொஞ்ச நேரம் தான் நிற்கும். இங்க வார்த்தை கேட்ப, வெளில போனோம்னா விசுவாசிப்ப. அவர் இப்படி சொன்னாரு, நடக்கலையே, அது அவிசுவாசம் வந்துடும். உண்மைதான். விசுவாச சிந்தி ஆளுகை செஞ்சிருவான். உண்மை சொல்ல தெரியுது. கவனிங்க இந்த மகத்தான விஷயத்தை கவனிங்க. It is like better all along everywhere.
crippled, afflicted, whatever that you feel like, you are just a little better than you was when you come in. நீ ஏற்கனவே இருந்தது போல இல்லாம நீ இந்த விசுவாசத்துக்குள்ள வரும்போது மீண்டும் ஒன்றை பெற்றுக்கொள்ற. அல்லேலூயா. லிட்டில் பெட்டர், சின்னதா உன் விசுவாசம் மேல் நோங்கி போறதுக்கு நீ முயற்சி செய்ய வேண்டியதா இருக்குது. அல்லேலூயா. Some has a faith like a mustard seed. இந்த mustard seed ன்னு சொல்லும்போது இந்த கடுகு விதை, இயேசு சொல்றார், கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தா உனக்கு போதும். என்ன கடுகு விதை அளவு? தீர்க்கதரிசி கடுகு விதையை பத்தி 2 விதத்துல பேசுறார். கடுகு விதையானது கலப்படம் இல்லாத விசுவாசம். நீங்க கடுகு எதோட கலப்படம் பண்ண முடியாது. எதோட கலப்படம் பண்ண முடியும்? எண்ணெயில போட்டா வெடிக்காது. நீங்க யூசுவலி இந்த இதை பண்ண முடியும், அது பெப்பர், பப்பாளி சீடோட அதை என்ன பண்ண முடியுங்க, கலப்படம் பண்ண முடியும். மிளகாத்தூள் என்ன பண்ண முடியும், செங்கலோட கலப்படம் பண்ண முடியும். பாலில் என்ன பண்ண முடியும், தண்ணி ஊற்றி கலப்படம் பண்ண முடியும். கலப்படம் பண்ண முடியாத ஒரே ஒரு விதை என்னன்னா அது இந்த கடுகு விதை. இந்த கடுகு விதை மிக சிறிய விதை. அந்த கலப்படம் இல்லாத இந்த மிக சிறிய விதையின் விசுவாசமானது நீ வைத்துக் கொண்டிருக்கும் போது தேவன் அதை கொஞ்சம் கொஞ்சமா பெரிதாக்குறாராம். ஏற்கனவே அண்ணன் தான் பேசினான்னு நினைக்கிறேன். ஒரு விசுவாசம், போன வாரம் எங்க சபையில் வரும்போது பேசினேன், ஒரு விசுவாசத்தை நாம் வைக்கும் போது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போன்னு சொல்லும் போது உடனே அப்புறம் போயிடுமா? எப்படி போகுது? விசுவாசம் எப்படி போகுதுன்னா, நீ எப்போ விசுவாசிக்கிறியோ அப்ப சின்ன ஒரு துகளானது கடந்து போயிடுச்சு. சொன்ன உடனே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. The small piece, the processல போயிடுச்சு. small piece of the rock. Yes, hallelujah. அது அங்க இருந்து போமா. நீ நினைக்காத ஒரு மவுண்டன் போனா ஃபுல்லா போய்டும், நீ சொன்ன உடனே போய்டும். அந்த அளவுக்கு விசுவாசம் கிடையாது உங்களுக்கு. ஆனா நீ எப்பொழுது விசுவாசத்தை உள்ள வைக்கிறியோ, பெற்றுக்கொள்றியோ, அந்த மலையில இருந்து சின்ன துகளானது போகுமா. அப்ப உன் விசுவாசம் ஸ்ட்ராங்காக என்ன ஆகும், அந்த மலை உண்மையா போகும். அந்த அளவுக்கு நீ விசுவாசத்துல இருக்கும்போது தெரேசா பெர்னாம் இதுல சொல்றாரு, கவனிக்கல. இந்த மஸ்டர்ட் சீட் ஃபெய்த் இஸ் a genuine faith. Hold on to it, just keep it, believe it. It will become a marble faith. இந்த சின்ன கடுகால வந்து சின்ன மார்பிள் கல் மாதிரி மாறுமா எப்போனா நீ அதற்குள்ளாகவே நிற்கும்போது. It will become a grapefruit, the grapefruit faith. ஒரு பெரிய பழத்தை போல அது மாறும். Then it is become a mountain faith. அதற்கு என்னாகும், ஒரு பெரிய மலையான faith ஆக, ஒரு மலையை பெயர்க்கத்தக்கதான விசுவாசமாக அது மாறும். ஒரு விசுவாசம் அதிகரித்து தான் அது மகத்தான ஒன்றை செய்யும். ஒரு பரிபூர்ண விசுவாசம் நீ எடுத்த உடனே பரிபூர்ண விசுவாசம் போயிட முடியாது. அது ஒரு ப்ராசஸ். இப்போது நமக்கு வர்ற எல்லா தொல்லைகளும் விசுவாசத்தோட கடந்து செல்ல முடியாது. நீ நினைச்சுக்காத தேவன் என்கிட்ட இல்ல, தேவன் இல்லவே இல்லை, தேவன் எனக்கு உதவி செய்யல, எனக்கு எல்லா நேரத்திலும் நான் ஜெபிக்கிறேன், எல்லா நேரத்திலும் அவரை தான் நம்புறேன், எதுவுமே செய்யல. இல்ல, அவர் உனக்கு ப்ராசஸ்ல பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவன் இந்த விசுவாசம் தான் அந்த மகனுடைய ஜீவனை கொண்டு வந்தது. இன்னைக்கு உன்னுடைய விசுவாசம் தான் உன்னுடைய தேவைகளை கொண்டு வரும். It will bring the right out if you just stay with it, hold on to it. It will bring your right state to the light if you will stay with it. நீ அதோட தடுத்து நிற்கும்போது, அதுல நீ ஊன்றி நிற்கும், hold on to it, நான் ஊன்றி நிற்கும்போது, அந்த விசுவாசத்தில் நீ திடமாக நிற்கும்போது அந்த மகத்தான விசுவாசம் உனக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்க்கும். அல்லேலூயா. இன்னைக்கு மகத்தான நாட்களை நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கோம். இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த மகத்தான தேவாதி தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது சொல்ல தீர்க்கதரிசி, இன்னைக்கு நாம் வழிமாறி போகத்தக்கதான எல்லா விதமான சேஷ்டைகளும் பிசாசு ஒண்ணு கொண்டு வந்து வைப்பான். எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. பாஸ்டா நிக்கிறவங்களுக்கு இருக்குது, விசுவாசியா இருக்கிறவங்களுக்கு இருக்குது, போப்பா நிக்கிறவங்களுக்கு இருக்குது. எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. சொல்றாரு எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல இந்த கிறிஸ்து என்னப்பட்ட இயேசு தான் திருச்சி பிரண்ணாம் சொல்றாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பேசப்பட்ட அந்த மகத்தான வார்த்தை, சத்தியத்தை அறிவை அறிந்த பின்பும் நாம் மனப்பூர்வமாக பாவம் செய்தால், சொல்றாருங்க, மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், மனப்பூர்வமாய் தேவனை அவிசுவாசிக்கும் போது, தேவன் இல்லை என்பதே அவிசுவாசம்,
தேவன் இப்பொழுது இங்கே இல்லை என்பதே அவிசுவாசம். ஆமென் ஆமென். அதுவே உன்னுடைய பாவமா இருக்கு. ஆமா. உங்களுடைய பாவங்களில் நீங்க சாவறீங்கன்னா இன்னைக்கு இல்லன்னு நீ சொல்றீ, அதான் ஆமென் பாவம். ஆமென். உண்மை உண்மை. ஹalleluya. உண்மைதான் உண்மைதான். அவர் இங்க இல்ல. நீ சாவினா அவர் இப்ப இங்க இல்லன்னு சொல்றல்ல, அதுதான் உன் பாவம். உண்மை உண்மை பிரதர். அதுலதான் செத்து போ. அன்னைக்கு அவங்க அதுதான் செத்து போனானுங்க. அவர்கள் உங்கள் பாவங்களிலே சாவிகள் சொல்லும்போது மனுஷகுமாரனா அங்க நின்று கொண்டிருந்த தேவன் ஆமென் ஆமென். மறுதலிச்சாங்க. Yes, hallelujah. மகத்தான தேவாதி தேவன் நின்று கொண்டாங்க, மறுதலிச்சாங்க. இன்னைக்கு அதே சம்பவிக்குது. Yes, இன்னைக்கு brother. அவிசுவாசத்தால் பாவத்து நிமித்தம் செலுத்தத்தக்கதான வேறொரு பலி இனி இராமல் இது உங்களுக்கு அடையாளம் காணப்பட்ட பிறகும் நீங்கள் வேண்டுமென்றே பாவம் செய்து, கவனிங்க, இந்த வார்த்தை சும்மா வரலங்க. உண்மை உண்மை. நேத்து நான் பேசினேன், அவருடைய ரத்தத்தினால ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புஸ்தகத்துல உன் பேரை எழுதியிருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. அவருடைய ரத்தத்தினால, யாரோட ரத்தத்தினால? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புஸ்தகத்துல முன்குறிக்கப்பட்ட மனவாட்டிகளா முன்குறிக்கப்பட்ட உங்களுடைய பேர்களை எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் ஆமென். Hallelujah. நீங்க அங்க தவறு செய்யும் போது அது என்னவாய் போய் முடியும் என்பதை நீங்க நிதானித்துக் கொள்ளுங்க. இனி வேறொரு பலி இல்ல. எஸ். இனி உங்களை திருத்துவதற்கோ உங்கள் பாவங்களை கழுவுக்கோ வேற ஒரு பலி கிடையாது. இதுல சொல்றாரு, வேற ஒரு பலி உங்களுக்கு இல்லை. ஒரு அடையாளம் காணப்பட்ட பிறகும் நீங்கள் வேண்டுமென்றே பாவம் செய்தால் பின்னர் அதை புறக்கணித்து விடுவீர்களானால் நீங்கள் ஒருபோதும் அணந்துவதற்கான வாய்ப்பே இல்லை. நரகத்துக்காக நியமிக்கப்பட்டவர்களா அப்படியே இருக்க வேண்டியதுதான். இப்பொழுது காவல் ஆத்மாவில் சொல்ல தீர்க்கதரிசி 14 வயசுல மரண தருவாயில போயிட்ட பிறகு அவரோட ஃப்ரெண்டு ஜிம் போல் அப்படின்ற ஒரு ஷூட் பண்ண பிறகு அவர் மரணத்துக்குள்ள போறாரு. நேற்று எதை நான் பேசினேன். போன பிறகு அவர் நரகத்துக்கு போறாருங்க. நரகத்துல போகும்போது அந்த நரகத்துல சில ஆவிகள், சில பேர் அங்க இருந்தாங்க, நடந்து வருவதை பார்த்தாரு. 45 வயது கடந்து 1953ல அவர் ஒரு ஷாப்பிங் போறாரு. மீண்டும் நரகத்துல பார்த்து அதே பெண்கள் வருவதை பார்க்கிறாரு. எஸ்கலேட்டர்ல இப்போது காவலில் ஆத்மாக்கள்னு சொல்றாரு. பாருங்க, 14 வயசுல பார்த்தத 1953ல பாக்குறாரு. அப்ப என்னது? இந்த பெண்கள் தான் வந்தாங்க. எல்லாம் அதே பெண்களை பார்க்கிறார். எஸ். இன்னைக்கு தேவன் உன்னை தேவனுடைய நியமத்துக்காக, தேவனுடைய பல்லவத்துக்காக உன்னை நியமித்திருந்தா ஒரு கூட்ட ஜெயமத்தை வேற ஒருத்துக்காக நியமித்து வச்சிருக்கிறார். ஒரு கூட்ட ஜனம் காவலுக்காக இருக்குது. பிசாசின் அக்னியான சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்குது. உனக்கு எவ்வளவு கிருபை பத்தியா? ஆமென். உன்னை எவ்வளவு கிருபையா ரத்தத்தினால சம்பாதித்து, அவருடைய ரத்தத்தை சம்பாதித்து அதை உனக்கே தெரியப்படுத்திட்டார். ஆமென். நீ தாண்டா மேல போற, நீ தாண்டா என் கூட உட்கார போற, நீ தான் ஆளுகை செய்ய போற, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அப்ப நீ எவ்வளவாய் பயபக்தியா ஜீவிக்க வேண்டியதா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எதற்காக நியமிக்கப்பட்டிருக்க, உன் வாழ்க்கையை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டார் என்பதை நீ சரியாய் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு சகோதரர். எஸ் எஸ். உன் அடி ஒவ்வொன்றும் சரியாய் எடுத்து வைக்க வேண்டியதா இருக்குது. ஆமென். இன்னைக்கு நாம் தவறா இஷ்டத்துக்கு ஜீவிப்பதற்காக தேவன் நம்ம இங்க வைக்கல. உன் இஷ்டத்தின்படி ஜீவிப்பது கிடையாது, தேவனுடைய திட்டத்தின்படி ஜீவிக்கும்படியா வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? எஸ் பிரதர். ஒரு காரியத்தை சொல்லி நான் அப்படியாக க்ளோஸ் பண்றேன். தீர்க்கதரிசி இதை பேசிக்கொண்டே இருக்கிறாரு. ஒரு மகத்தான விஷயத்தை சொல்றாரு அவரு. எப்பொழுதுமே தீர்க்கதரிசிக்கு ஒரு நினைவு வந்து கொண்டே இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காலகட்டத்துல ஒரு பழைய காக்காவானது ஒரு கயிர்களால கால்கள்ல கட்டப்பட்டு ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. ஒரு காக்கா, ஒரு க்ரோ. இப்போ இது என்ன ஆகுதுன்னா, ஒரு இடத்துல போய் இது சாப்பிடும். எல்லா காக்காக்களும் அந்த வந்து சாப்பிடும். ஒரு கார்ன்ஃபீல்ட்ல வந்து சாப்பிடுது. The scared the other crows away eating at the cornfield. அந்த கார்ன்ஃபீல்ட்ல வந்து அந்த கார்ன்ஃபீல்ட் என்னங்க, சோள போடக்கூடிய இடத்துல அந்த காக்காக்கெல்லாம் வந்து சாப்பிடும்போது இந்த கால்களால் கட்டப்பட்ட, இந்த கயிறுகளால் கால்களில் கட்டப்பட்ட இந்த காக்கா அங்க இருந்து பார்க்கும். இப்போ இந்த காக்கா ரொம்ப வயதாயிடுச்சு, ஓல்டு காக்காவா மாறிடுச்சு. இப்போ இது பொறுமையா இது நடக்க முடியாது, நகர்ந்து மூக்கக்கூடிய நிலையில இருக்குது. அல்லேலூயா. நகர்ந்து போயிட்டு சாப்பிடும். இதால என்ன பண்ண முடியாதுங்க, பறக்க முடியாது. ஏன்னா கால்கள் கட்டப்பட்டதா இருக்குது. அல்லேலூயா. இப்போ இந்த கால்கள் கட்டப்பட்டதை ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வராரு, ஒரு ஓல்டு வயசான ஒரு மனிதன் அங்கே வராரு.
வந்து அவர் என்ன பண்றாருன்னா, அது மரண தருவாயில அந்த காகம் இருக்கும்போது, கால்கள் கட்டப்பட்ட நிலையில அது மரணிக்கும் போது, இவர் அந்த கால்களை கட்டப்பட்ட கயிறை அவிழ்த்து விட்டுறாரு. ஹல்லேலூயா. இப்ப அது சாவு நிலைக்கு போயிடுச்சு, உணவு இல்லை, சாப்பிட முடிய வயசாயிடுச்சு. இந்த வயதான இந்த இடத்துக்கான சொந்தக்காரன் அந்த வயதான விவசாயி அந்த காகத்தில் உள்ள கால்களோட கயிறை கட்டி கழட்ட அந்த கயிறை அவிழ்த்து விட்டுறாரு. இப்ப இந்த காகா என்ன பண்ணுங்க, உடனே அங்கேதான் இருக்கு. ஏன் அங்கே இருக்கும்? அது பழகிடுச்சு. பாருங்க, இன்னைக்கு அந்த காலத்தை போலதான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் ஆமென். கட்டப்பட்ட நிலையில இருந்த இந்த காகம், இப்ப இந்த கட்டப்பட்ட நிலையில இருந்த காகமானது என்ன பண்ணுதுன்னா, அதற்கு கால்களானது அவிழ்க்கப்பட்டது என்பது கூட ஆமென். அங்கே நின்னுகுது. எஸ் எஸ் எஸ். கால்கள் அவிழ்க்கப்பட்டு அந்த மகத்தான பறந்து செல்லக்கூடிய தன்மையை இருந்தாலும் அது என்ன பண்ணுதுன்னா, அது விரும்புவது இல்லை. இப்ப அது நேச்சர் என்னவாயிடுச்சுன்னா, கட்டப்பட்ட நிலையிலே இருக்குது. கால்கள் அவிழ்த்தப்பட்டதே அது தெரியல. இன்னைக்கு மனிதன் அப்படிதான் பாவத்துல உழந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு அதுவே என்னவாயிடுங்க, சந்தோஷமான காரியம் ஆயிடுது. அவனால் அந்த பாவத்திலிருந்து வெளியில வர முடியல. அவன் கட்டப்பட்டவனா இருக்கவே விரும்புறான். சொல்றாரு, it is getting cold weather and that old fellow being tied so long till he still tough he was tied when he was untied. குளிர்காலம் வந்துச்சு, அந்த இடத்துல பறந்து வேற ஒரு சவுத் தேசத்துக்கு போனோம். ஆனாலும் அந்த காக்கா என்ன பண்ணுது, அங்கே இருக்கு. அதோட ஃபீலிங் என்னன்னா, நான் இன்னும் கட்டப்பட்டவனா இருக்கிறேன்னு ஃபீல் பண்ணுது. எஸ் எஸ். இந்த விடுதலையாக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவர் கொண்டு வந்து உனக்காக மரித்து உன்னுடைய ரட்சிப்பை மீட்பை சம்பாதித்து கொடுத்தாலும் பாவத்திலிருந்து வெளியில வர முடியாதபடி நீ பாவத்திலே கட்டப்பட்டவனா இருக்க விரும்புற. அல்லேலூயா. இன்னைக்கு அதுல இருந்து வெளியில வரும்படியா தான் இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமென். சொல்றாரு, he just keep walking around when he was untied. He thought he was tied. He would been tied so long. ரொம்ப நாளா கட்டப்பட்டு இருந்தது. அதனால அது என்ன நினைக்குது, கட்டப்பட்டு தான் நான் இருக்கிறேன்னு நினைக்குது. இன்னைக்கு உன் வாழ்க்கை கட்டப்பட்டதா இல்ல. ஆமென். பிசாசின் கட்டுகளிலிருந்து தேவன் உன்னை விடுதலையாக்கி விட்டிருக்கிறார். ஆமென். நீ மீண்டும் நீயா போய் கட்டப்பட்டிக்காத. நீயா போய் பிசாசோட காரியங்களுக்குள்ள அகப்பட்டு கொள்ளாத. இன்னைக்கு விடுதலையாக்கி தேவன் உன்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நான் அதே போல தீர்க்கதரிசியோட நாட்கள்ல சொல்றாரு, கால்கள் இல்லாத அந்த சகோதரிக்கு அவர் ஜெபிக்கும் போது வீல் சேர்ல உட்கார்ந்து நிற்கிறாங்க. அவர் சொல்றாரு, காகத்தை போல கட்டப்பட்டவர்களா நீங்கள் இல்லாமல் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களை விடுதலையாக்க சொல்லும் போது அங்க மகத்தான சுகமளித்தல் நடக்குது. வீல் சேர்ல வந்தவங்க எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அது ஒரு சாதாரண சரீர பிரகாரமான சுகமளித்தல் தான். இன்னைக்கு உனக்கு ஆவி பிரகாரமான சுகமளித்தல் தேவன் வைத்திருக்கிறார். ஆத்மாவில் உனக்கு சுகமளித்தல் தேவன் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீ கட்டப்பட்டவனா இருக்காம விடுதலையாக்கி வெளியில வரும்படியா தேவன் தன்னுடைய எல்லா ரகசியங்களும் வெளிப்பாடுல உனக்கு காட்டுகிறார். இதுக்கு மேல உனக்கு காட்டணும், இதுக்கு மேல உனக்கு சொல்லணும் எதுவுமே இல்லை. தேவன் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடித்தார். இன்னைக்கு செய்ய வேண்டியது நீ மாத்திரம் ஒன்னே ஒண்ணுதான், இருதயத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு அவரை சரியாய் ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஆமென். இன்னைக்கு தேவனை நீ சரியா ஃபாலோ பண்ணலன்னா மீண்டும் மீண்டும் அந்த தொல்லைக்குள்ள அகப்பட்டுக் கொள்வீங்க. மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனைக்குள்ள அகப்பட்டுக் கொள்வீங்க. அவனுடைய விசுவாசம் என்னவா இருந்ததுன்னா, தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், அந்த வார்த்தை விசுவாசத்தை அவன் கடந்து சென்றான். அவன் கேள்வி கேட்கல. இன்னைக்கு இந்த மகத்தான இந்த மணி நேரத்தின் வார்த்தை பெற்ற நம்மளும் அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அற்புத அடையாளங்களோ அதிசயம் காண முடியும். தேவன் ஏதாவது ஒண்ணு நமக்கு செய்யணும் நினைச்சுட்டு இருக்காதீங்க. அவர் வார்த்தை உனக்கு விடுதலை கொண்டு வரும். ஆமென் ஆமென். அல்லேலூயா. எஸ் பிரதர். அவருடைய சத்தம் உனக்கு விடுதலை கொண்டு வரும். ஆமென். அதை மாத்திரம் விசுவாசத்துக்கு கடந்து செல்லுங்க. இன்னைக்கு இந்த 7ஆம் மணி வேளையில அந்த மகத்தான சுகமளித்தலை பெற்ற அந்த பிள்ளை போல் தான் நம்ம இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கட்டப்பட்ட எல்லாவற்றையும் விடுதலையாக்கும்படியாய் மீண்டும் ஒரு மனித சரீரத்தில் அவர் வந்தார். ஆமென். வெளிப்பட்டார். எஸ். இன்னைக்கு உனக்குள்ள வரும்படியாய் வாஞ்சிக்கிறார். ஆமென். இன்னைக்கு முற்றிலுமாய் உனக்குள்ள இருக்கும்படியாய் உன்னை நீ முற்றிலுமாக அவருக்கு அழிங்க. பிரைஸ் தி லார்ட். எஸ். இன்னைக்கு அவருக்கு நீ முற்றிலுமாய் ஜீவிக்கும் போது அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்.
ஆமென். நாளைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும், நாளைக்கு நான் வீட்டுக்கு என்ன பண்ண போறேன், நாளைக்கு நான் சாப்பாட்டுக்கு என்ன போறேன், நாளைக்கு என் குழந்தைங்க நான் ஃபீஸ் என்ன பண்ண போறேன், இதெல்லாம் அவர் பார்த்துக்க போறாரு. எஸ் எஸ் ஏன்னா நீ முற்றிலுமே அவர் இடத்துல அர்ப்பணிக்கும் போது, நீ அர்ப்பணிக்கலாம் உனக்கு இந்த டவுட் வந்துனே இருக்கும். உண்மையிலேயே எனக்கு தேவன் உதவி செய்வாரா, நெல்ல நான் இங்க போகணுமா, நான் அவன்கிட்ட கையேந்தணுமா, இவன்கிட்ட கேட்கணுமா, அவன் எனக்கு உதவி செய்வானா, இவன் அதெல்லாம் கிடையவே கிடையாது. தேவன் உன் வாழ்க்கையை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. Hallelujah. மகத்தான வீட்டை தேவன் ஆஸ்வதிக்கும்படியா அப்படிப்பட்ட விசுவாசத்துல இந்த சிறு கடுகு விசுவாசமா கூட இருக்கலாம், அது ஒரு மார்பல் ஃபெய்த்தா மாறும். எஸ் நீ அதுலயே ஓல்டானா இருக்கும்போது அது ஒரு ட்ரை ஃப்ரூட், அது பெரிய ஒரு பழத்தோட ஒரு சைஸா அது மாறும். நீ அதுலயே அப்படியே ஓல்டானா இருக்கும்போது அது என்ன பண்ணுங்க, ஒரு மலையை போல விசுவாசத்தை இது கொண்டு வரும். அப்பொழுது அங்கே அந்த விசுவாசமானது என்ன பண்ணுங்க, கிரியையில நீ பார்க்க முடியும். உன் விசுவாசம் கிரியையில் நீ பார்க்கணும்னா அதுல நீ தரித்திருக்க வேண்டியதா இருக்குது. ஹல்லேலூயா. அவன் ஒரு நாள் கடந்து போனா அவன் விசுவாசத்துல எங்க சந்தேகப்படல, அங்க போய் கேட்டான். ஹல்லேலூயா. எப்பொழுது அவன் சுகமாக்கப்பட்டான் கேட்கும்போது 7ஆம் மணி வேளையில அவன் சுகமாக்கப்பட்டான் என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அதே 7ஆம் மணி வேளையில 7ஆம் ஜாமத்துல நாமளும் ஒரு செய்தி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். காணப்படாமலே நம்ம விசுவாசிக்கூடிய மனவாட்டிகளா. ஆமென் ஆமென். கண்டு விசுவாசப்படி காட்டிலும் காணாமல் விசுவாசப்படி பாக்கியவான். ஹல்லேலூயா. தோமாவை போல இல்லாம காணாமல் விசுவாசித்து வார்த்தை நோக்கி கடந்து செல்வோம். ஆமென். ஹல்லேலூயா. அது நமக்கு ஜீவனை தரும். God bless you. தேவன் தாமே இந்த குடும்பத்தை ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிப்பாராக. இது சிறு காரியம் குடும்பத்துக்காக பேசப்பட்டது. தேவன் தாமே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. பால்